ಪ್ರತಾಪಯುಕ್ತವಾದ ಮಂಜುಷದೊಡನೆ ನಿನ್ನ ವಾಸಸ್ಥಾನದಲ್ಲಿ ಸೇರೋಣವಾಗಲಿ. ನಿನ್ನ ಯಾಜಕರು ನೀತಿ ಎಂಬ ವಸ್ತ್ರವನ್ನು ಹೊತ್ತುಕೊಳ್ಳಲಿ. ನಿನ್ನ ಭಕ್ತರು ಉತ್ಸಾಹ ಧ್ವನಿ ಮಾಡಲಿ. ஆண்டவரே கர்த்தாவே, உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் நீர் உமது ஸ்தாபர ஸ்தலத்திற்குள் எழுந்தருளும். உம்முடைய வல்லமை விளங்கும் பெட்டியுடன் உம்முடைய ஸ்தாபர ஸ்தலத்திற்குள் எழுந்தருளும். உம்முடைய ஆசாரியர்கள் நீதியை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் கம்பீரிப்பார்களாக. ஆமென். ஆண்டவருக்குன்னு சொல்லி சில இடங்கள் இருக்குது. எல்லா இடத்துலயும் அவர் என்ன செய்யறது இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் கூட்டு வந்தப்ப எல்லா இடத்துலயும் என்ன செய்யல, எல்லா இடத்துலயும் பார்க்குற இடத்துலலாம் கூடாரம் போடுங்க, என்ன ஆராதிங்க அப்படிலாம் சொல்லலை. அதுக்காக தான் அவங்கள என்ன செஞ்சது, அவர் தங்குறதுக்கு அவர் வாசம் பண்ணுறதுக்கு சொல்லி ஒரு ஆசரிப்பு கூடாரம் உண்டாக்கி, இந்த கூடாரத்தை கையோட எடுத்துக்கிட்டே வா, ஏன்னா இந்த கூடாரத்தின் மூலமாக தான் நான் மோசைக்கிட்ட பேசுவேன், இந்த கூடாரத்தில் வந்து தான் ஜனங்களோட பேசுவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆசரிப்பு கூடாரத்தை இவங்க என்ன பண்ணாங்க, போன இடத்துலலாம் தூக்கிக்கிட்டே போனாங்க. 40 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 40 வருஷம் இப்படி அவங்க போன இடத்துல எல்லாம் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை தூக்கி 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 போட்டு ரெவிதீமிலே பாளையம் இறங்கினார்கள். அப்படின்னா ரெவிதீமில் என்ன பண்ணிடுவாங்க, ஒரு கூடாரத்தை போட்டு அங்கே தங்கிடுவாங்க. அடுத்து அங்கேருந்து கிளம்பி மேரிபால் போனாலும் அங்கே மேரிபால் ஒரு கூடாரம், இப்படி போன இடத்துல எல்லாம் ஒரு கூடாரம் போட்டு 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 ஆண்டர் தங்கிட்டு இருந்தார். அதில் தான் நம்ம அங்கே படிக்கிறோம், கர்த்தாவே வல்லமை விளங்கும் பெட்டியுடன் உமது ஸ்தாபர ஸ்தலத்தில் நீர் எழுந்தருளும் எழுந்தருளும். இப்ப ஆண்டவர் எங்க இருக்கிறார், இப்ப எங்க இருக்கிறார், எங்க இருக்கிறார் ஆண்டவர், எங்க இருக்கிறார் ஏசப்பா, இப்ப எங்க இருக்கிறார், இப்ப எப்படி கூடாரம்லாம் போட்டிருக்கல, இப்ப எங்க இருக்கிறாரு, விசுவாசத்தினால் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறார் ஏசப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, சத்தம் பத்தலையே, ஹல்லேலூயா ಏಸಪ್ಪ ಇಪ್ಪ ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ, ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ, ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. ನಂಬಿಕೆಯಿಂದ ನಾನು ನಂಬುತ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ, ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಇದ್ದಾರಾ? ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಇದ್ದರೆ ನಿದ್ರೆ ಬರುವುದಿಲ್ಲ, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಇದ್ದರೆ ರೋಗ ಬರುವುದಿಲ್ಲ, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಇದ್ದರೆ ದುಃಖ ಬರುವುದಿಲ್ಲ, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಇದ್ದರೆ ಕಣ್ಣೀರು ಬರುವುದಿಲ್ಲ. ಹೌದಾನೆ, ಹೌದಾ ಇಲ್ವಾ? ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಇದ್ದರೆ ಇದೆಲ್ಲ ಬರುವುದಿಲ್ಲ. ಇದಾರಾ ಕಷ್ಟಗಳು ಬರುತ್ತೆ, ಸಮಸ್ಯೆಗಳು ಬರುತ್ತೆ, ಹೋರಾಟಗಳು ಬರುತ್ತೆ, ಸೈತಾನನು ಬರ್ತಾನೆ, ಎಲ್ಲ ಇರುತ್ತೆ, ಎಲ್ಲ வரும், கஷ்டம் வரும், போராட்டம் வரும், பிரச்சனைகள் வரும், சாத்தா வருவான், எல்லாம் வரும். ஆனா என்ன வராது, என்ன வராது, நம்ம இருதயத்துல துக்கம் வராது, துக்கம் வரவே வராது. ஏசப்பா நம்முடைய இருதயத்துல நிறைஞ்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம இருதயத்துல ஏசப்பா நிரம்பி வழிஞ்சிருக்கிறார், ஏசப்பா இருக்கிறார். இந்த 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 இருதயத்துல ஏசப்பா எழுந்தருளணும் எழுந்தருளணும் எழுந்தருளணும். எப்படி எழுந்தருளணுமா, அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்றாரு. எங்க மறுபடியும் படிங்க. ಯೆಹೋವನೇ ಎದ್ದು ನಿನ್ನ ಪ್ರತಾಪಯುಕ್ತವಾದ ಮಂಜುಷದೊಡನೆ ನಿನ್ನ ವಾಸಸ್ಥಾನದಲ್ಲಿ ಸೇರೋಣವಾಗಲಿ. தமிழ்ல படிங்க. 132வது சங்கீதம் 8வது வசனம். கர்த்தாவே உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் நீர் உமது தாபர ஸ்தலத்திற்குள் எழுந்தருளும். ஆமென். வல்லமை விளங்கும் பெட்டியுடன் உம்முடைய தாபர ஸ்தலத்திற்குள் நீர் தங்கி இருக்கிறதான இந்த இடத்துல என்ன பண்ணுங்க ஏசப்பா, எழுந்தருளுங்க சுவாமி. ஹல்லேலூயா. ஆமென். அப்ப ஆண்டவர் பாருங்க, அவருடைய வல்லமையோட ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். எதுக்காக, எதுக்காக? இன்னைக்கு சர்ச்சுக்கு வரும்போது என்ன தீர்மானம் எடுத்து வந்தீங்க, இன்னைக்கு சர்ச்சுக்கு வரும்போது என்ன தீர்மானம் எடுத்து வந்திருக்கிறோம், என்ன கேட்டு ஏசப்பா கிட்ட இன்னைக்கு உள்ள கால் வச்சிருக்கிறோம். அதுக்காக என்ன செய்யணும், ஏசப்பா அவர் வல்லமையோடு அவர் நமக்குள்ள இருந்து எழும்பணும், வல்லமையோடு எழும்பணும். நமக்காக கிரியை செய்யும்படியாக, நமக்காக கிரியை செய்யும்படியாக, நமக்காக யுத்தம் பண்ணும்படியாக, நமக்கு ஜெயம் கொடுக்கும்படியாக, நமக்கு விடுதலை கொடுக்கும்படியாக, நமக்கு பலன் கொடுக்கும்படியாக ஏசப்பா நமக்குள்ள இருந்து எழும்பணும். தூங்கிக்கிட்டு இருக்கிற ஏசப்பாவை நம்ம எழுப்பி விட வேணும். நம்ம தூங்கிக்கிட்டு இருந்தோம்னா அவர் எப்படி எழும்புவார்? நல்லா கைகளை தட்டி பாடி ஸ்தோத்திரம் பண்ணி ஏசப்பா சொல்லி அவரோடு சேர்ந்து வல்லமையாய் அவர் எழும்பும் போது நம்மளும் அவரோடு சேர்ந்து எழும்பணும், அவரோடு சேர்ந்து எழும்பணும். கர்த்தாவே உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் உடைய தாபர ஸ்தலத்திற்குள்ள நீர் எழுந்தருளு சாமி, எழுந்தருளு சாமி. அப்படி அவர் எந்திரிக்கும் போது என்ன நடக்குது சொல்லி அடுத்த வசனத்துல படிங்க. அப்படி ஆண்டவர் எந்திரிக்கும் போது என்ன நடக்குது, ನಿನ್ನ ಯಾಜಕರು ನೀತಿ ಎಂಬ ವಸ್ತ್ರವನ್ನು ಹೊತ್ತುಕೊಳ್ಳಲಿ, ನಿನ್ನ ಭಕ್ತರು ಉತ್ಸಾಹ ಧ್ವನಿ ಮಾಡಲಿ. பாத்தீங்களா, ரெண்டு காரியம். ஆண்டவர் நமக்குள்ள எழுந்தருளும் என்ன நடக்குது, யாஜகர் என்ன பண்றாங்களா, நீதியின் வஸ்திரத்தை தரித்துக் கொள்கிறார்கள். யார் இந்த யாஜகர், இந்த ஆசாரியர்கள் சொல்ற யார்? வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 6வது வசனத்துல படிக்கிற பாருங்க. இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நம்ம எல்லாரும் ஆசாரியர்கள், ராஜாக்கள். வெளிப்படுத்தல் 1:6. ನಮ್ಮನ್ನ ರಾಜ್ಯವನ್ನಾಗಲಿ
ತನ್ನ ತಂದೆಯಾದ ದೇವರಿಗೆ ಯಾಜಕರನ್ನಾಗಿಯೂ ಆಗಿರುವ ಆತನಿಗೆ ಯುಗಾಂತರಗಳಲ್ಲಿಯೂ ಘನ ಮಹತ್ವಗಳಿರಲಿ. அவருடைய ரத்தத்தினால் நம்மை கழுவி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையிலே மேல இருக்க வசனம் ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುವವನು ತನ್ನ ರಕ್ತದ ಮೂಲಕ ನಮ್ಮನ್ನು ಪಾಪಗಳಿಂದ ಬಿಡಿಸಿದವನು. ಆಮೇಲೆ ಯೇಸುಸ್ವಾಮಿ ಆತನ ರಕ್ತದ ಮೂಲಕ ನಮ್ಮನ್ನು ಪಾಪದಿಂದ ಬಿಡಿಸಿ ಏನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ? ಯಾಜಕರಾಗಿನೂ ಮಾಡಿದ್ದಾರೆ. ತಮಿಳು ಬಡಿ ಸರ್. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம் இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை கழுவ நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களாகவும் அவர் மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாகி இருப்பதாக. பாத்தீங்களா? நம்ம அவருடைய ரத்தத்தினால கழுவி பாவங்களற நம்மை கழுவி அவருடைய ரத்தத்தினாலே நம்மை பாவங்கள் இல்லாமல் கழுவி நம்ம இப்ப எப்படி மாத்திருக்கிறாரு? நம்மை ஆசாரிகளாய் மாத்திருக்கிறார். நம்மள ஒரு ராஜாக்களாய் மாத்திருக்கிறார். இப்ப நம்ம யார் சொல்லுங்க? நம்ம எல்லாரும் ஒரு ஆசாரியர். ஆசாரியர் என்ன பண்ணணும்? பலிபீடத்துல வந்து பலி செலுத்தணுங்க. ஆசாரியன் பலிபீடத்துல வந்து பலி செலுத்தணும். அது சும்மா இருக்க கூடாது. ஆசாரியன் இருக்கிற வேலை என்ன? நல்லா பலி செலுத்தணும். சோத்திர பலி செலுத்தணும். நம்ம வந்து புதிய ஏற்பாட்டு கால ஆசாரியர்கள். நம்ம நல்ல சோத்திர பலி செலுத்தணும். ஆண்டவர் அதைத்தானே விரும்புறார் இல்லையா? நம்ம சோத்திர பலி செலுத்தணும். எபிரேயர் 13வது அதிகாரத்துல படிங்க. 13வது அதிகாரம் 14வது வசனமா, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்போதும் தேவனுக்கு நாம் செலுத்த கடவோம். 13:15 ಎಬ್ರೆಯರ್ 13:15 ಆತನ ಮೂಲಕವಾಗಿಯೇ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಯಜ್ಞವನ್ನು ಎಡಬಿಡದೆ ಸಮರ್ಪಿಸೋಣ. ಆತನ ಕರ್ತನೆಂದು ಬಾಯಿಂದ ಪ್ರತಿಜ್ಞೆ ಮಾಡುವುದೇ ನಾವು ಅರ್ಪಿಸುವ ಯಜ್ಞವಾಗಿದೆ. எடபிடதே எப்படி இருக்கு கன்னடத்துல பாருங்க. இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணுமா? வெட்டிக்காதெல்லாம் பேசக்கூடாது. வெட்டிக்காத பேசுறது, அங்கிட்டு சிரிக்கிறது, பாக்குறது, இந்த பிசினஸ் என்ன பண்ணணும்? இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணணுமா? ஸ்தோத்திரம் பண்ணா அந்த இடத்துல வேற எந்த சத்தமுமே வராதுங்க. சோத்திரம் நல்லா நீங்க எல்லாரும் சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வேற யார்கிட்டயா பேசுறதுக்கு யோசனை வருமா? வேற ஏதாவது காரியம் சண்டை கிளம்புமா? ஒண்ணுமே வராது. நல்லா சோத்திரம் பண்ணுங்க. அதான் அடிக்கடி சொல்றேன் நான். சோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல காரியங்களை சொல்லி 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 சோத்திரப்பா 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 சோத்திரப்பா. என்ன ஆசாரியரா மாத்திருக்கிறார். நீங்க ஆசாரியர் இருக்கிறீங்களா? இங்க ஆசாரியர் இருக்கிறீங்களா? இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஆசாரியர் இருக்கிறீங்களா? இருந்தீங்கன்னா நல்லா என்ன பண்ணணும்? சோத்திர பலிகளை செலுத்தணும். அங்க பாருங்க, உதடுகளின் கனியாகிய சோத்திர பலியை தமிழ்ல படி எபிரேயர் 13:15. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய சோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவும். ஆமென். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்போதும் தேவனுக்கு செலுத்து. ஏசப்பா மூலமாக தேவனுக்கு என்ன பண்ணுங்க? ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்க. நான் ஒரு ஆசாரியன். எப்பவுமே நான் பலி செலுத்திக்கிட்டே இருக்கணும். சோத்திரம் 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 சொல்லி வெளியில நம்ம சொல்ல முடியாது. இப்போ ரோட்ல போய்கிட்டு இருப்போம், 2 வீலர்ல போய்கிட்டு இருப்போம். அங்க போய் 2 வீலர்ல போயிட்டு இருக்கும்போது கையை வைத்து சோத்திரம் 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 சொல்லிட்டு போக முடியுமா? போக முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்? என் இருதயம் துதிச்சுக்கிட்டே இருக்கணும். சோத்திரம் 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 சோத்திரம். எங்க போனாலும் சோத்திரம் 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 சோத்திரம். இப்படியே போனோம்னா நம்மளை சுற்றிலும் ஆண்டவர் இருப்பார். நம்மளை சுற்றிலும் சூழ்ந்து இருப்பார். அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு, நான் முன்னையும் அவர் இருக்கிறார், என் பின்னையும் அவர் இருக்கிறார், என் மேலையும் அவர் இருக்கிறார், என் கீழையும் அவர் இருக்கிறார், எல்லா பக்கமும் சுற்றிலும் இருந்து என்னை சூழ்ந்து கொள்ளுகிறீர் சொல்றார் சங்கீதக்காரன். என்னை சுற்றிலும் சூழ்ந்து கொள்ளுகிறீர், உம்முடைய கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளுகிறது. இனி வேற ஏதாவது தொட முடியுமா? நம்மளை வேற ஏதாவது தொட முடியுமா? நம்மளை துக்கப்படுத்துறதுக்காக வேற ஏதாவது காரியம் எழும்ப முடியுமா? நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்க எல்லாரும் யாரு? ஆசாரியர்கள். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஆசாரியர்கள். நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாராங்க? நீதியை கொடுத்திருக்கிறாராம். நீதி என்னும் வஸ்திரத்தினால் ஆசாரியர்களுக்கு நான் கொடுப்பேன். நீதி என்னும் வஸ்திரத்தையா? நீதி ಎಂಬ ವಸ್ತ್ರವನ್ನು ಹೊತ್ತುಕೊಳ್ಳಲಿ. போதும். முதல் காரியம் நான் சொன்னேன், ஆண்டவர் நமக்குள்ள இருந்து எழுந்தருளணும். எப்படி எழுந்தரணும்? வல்லமையா எழுந்தரணும். வல்லமை விளங்கும் பெட்டியோட, அது வந்து உடன்படிக்கை பெட்டி தான் அந்த இடத்துல சொல்லியிருக்கு. ஆண்டவர் வல்லமையா நமக்குள்ள இருந்து எழுந்தருள வேணும். அப்படி ஆண்டவர் எழுந்தருளும் பொழுது என்ன நடக்குது? நான் ஒரு ஆசாரியன், நான் உடனே பலி செலுத்த ஆரம்பிச்சிருவேன். ஹல்லேலூயா. என் தேவன் எனக்குள்ள எழுந்தருளுகிறார். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்படி நான் பலி செலுத்த ஆரம்பிக்கும் போது அவர் என்ன பண்றாரு? ஆசாரியர்களுக்கு நீதியை வஸ்திரமா கொடுக்கிறார். இந்த நீதியை வந்து யாருக்கு வஸ்திரம்? அப்ப நீதிங்கிறது ஒரு வஸ்திரம் சொல்லியிருக்கு. இது வந்து யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏசப்பாவை ஏசாமி நம்புತ್ತಾ ಇದ್ದೀರಾ? ನಿಮಗೆ ಸ್ವಾಮಿ ಒಂದು ನೀತಿಯ ವಸ್ತ್ರವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ ಅಂತ ಬೈಬಲಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ರೋಮರ್ಗೆ ಬರೆದ ரோமர் புத்தகத்தில் படிக்கிற பாருங்க. ரோமர் 3வது அதிகாரம், விசுவாசிக்கிற எல்லாருக்கும் 22 படிக்கும் தேவ நீதியே.
ಆ ನೀತಿಯು ಯಾವುದೆಂದರೆ ದೇವರಿಂದ ಆಗುವ ಆ ನೀತಿ ಯಾವುದೆಂದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನಂಬುವುದರಿಂದಲೇ ನಂಬುವವರೆಲ್ಲರಿಗೂ ದೊರಕುವಂತದ್ದು. பாத்தீங்களா, ஏசப்பாவை நம்புற எல்லாருக்கும் வெளிப்படுகிறதான நீதி. ஏசாமி பார்ஷாலிட்டி பார்க்கிறவர் இல்ல. இவங்களுக்கு ஒரு மாதிரி, அவங்களுக்கு ஒரு மாதிரி, அவங்களுக்கு ஒரு மாதிரி, இவங்களுக்கு ஒரு மாதிரி, அவங்ககிட்ட ஒரு மாதிரி பேசுறது, இவங்ககிட்ட ஒரு மாதிரி பேசுறது, அப்படிலாம் ஏசாமி என்ன செய்யறது இல்ல. பார்ஷாலிட்டி பார்க்கிற தெய்வன் இல்ல. அவர் பார்ஷாலிட்டி பார்க்க மாட்டார். அதனாலதான் அங்க பாருங்க, விசுவாசிக்கிற யாரா இருந்தாலும் சரி, அவங்க ஒரு முஸ்லீமா இருக்கட்டும், ஒரு ஹிந்துவா இருக்கட்டும், இல்ல ஒரு புத்திஸ்டா இருக்கட்டும், இல்ல ஒரு ஏழையா இருக்கட்டும், ஒரு பிச்சைக்காரனா இருக்கட்டும், ஏசாமி என்னதான் பண்றாரு? ஏசாமி என்ன பண்றாரு? அவரை நம்புறவங்களுக்கு அவர் தேவ நீதியை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இந்த தேவ நீதி என்ன தெரியுமா? தேவ நீதி என்ன தெரியுமா? நமக்காக அவர் பலியானார். நமக்காக அவர் பலியானார். கல்வாரி சிலுவையில எனக்காக இயேசு பலியானார். அதுதான் தேவ நீதி. எங்க படிக்கிறோம்? 1 கொரிந்தியர் 5:21 படிக்கிற பாருங்க. நம்முடைய பாவங்களுக்காக அவர் பலியானாரு. இதுதான் தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட தேவ நீதி. 2 கொரிந்தியர் 5:21. 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள்ள தேவ நீதியாகும்படி படிங்க. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாத்தீங்களா, நம்ம தேவ நீதியா ஆகும்படிக்கு பாவமறியாத இயேசு நமக்காக பலியானார். ஆசாரியனுக்கு கொடுக்கப்படுகிற முதல் வஸ்திரம் என்ன சொல்லுங்க? நீதி. நீதிங்கிறதான அந்த வஸ்திரத்தை கொடுக்கிறார். இந்த வஸ்திரத்தினுடைய முதல் வேலை என்னது? நம்முடைய பாவங்கள் எல்லாம், என்னுடைய பாவத்துக்காக இயேசு மரித்தாரே அப்படின்னு சொல்லி யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ உங்க எல்லாருக்கும் தேவ நீதி கிடைக்குது. ஆண்டவர் நீதி செய்கிறார். என்ன நீதி? நம்முடைய பாவத்தை நம்ம விட்டு அகற்றுகிறார். நம்முடைய பாவத்தை விளக்குகிறார் நம்மை விட்டு. நான் ஒரு ஆசாரியனா இருந்தால் எனக்கு இந்த ஒரு வஸ்திரத்தை கொடுக்கிறார். நீதியின் வஸ்திரம். இந்த வஸ்திரம் எனக்கு கிடைக்கும் பொழுது ஏசப்பா மேல இருக்கிறதான அந்த நம்பிக்கை எனக்குள்ள நம்பிக்கை பெருகுது. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் பலிக்கிறதான தேவனுடைய நீதி. அப்போ முதல் காரியம், இந்த நீதியின் வஸ்திரம் கிடைக்கும் பொழுது ஏசப்பா மேல இருக்கிறதான நம்பிக்கை பெருகுது. பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ள சாமி என்ன கொண்டு போறார். தேவ நீதியா என்ன மாத்துறார்? நான் தேவ நீதியா மாறும்படிக்கு பாவம் இல்லாத இயேசு எனக்காக உங்களுக்காக பலியானார். உங்களுக்காக இயேசு ரத்தம் சிந்தினாரா? ஆமென். எனக்கா இயேசு ரத்தம் சிந்தினார் சொல்லுங்க. நல்ல கைகளை உயர்த்தி சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, இயேசு நமக்காக ரத்தம் சிந்தி நம்ம தேவ நீதியா மாறணும், தேவனுடைய நீதியா மாறணும். எது ரைச்சஸ்னஸ், இங்கிலீஷ்ல படிச்சீங்கன்னா ரைச்சஸ்னஸ், சரியான காரியத்தை செய்யும்படிக்கு. தவறான காரியம் இல்லை, கெட்ட காரியம் இல்லை, தேவனுக்கு பிடிக்காதது இல்லை, அந்த மாதிரி இல்லாம சரியான காரியத்தை செய்யும்படிக்கு, ரைச்சஸ்னஸ், கரெக்டான காரியத்தை செய்யும்படிக்கு ஏசப்பா நமக்காக பலியானார். இந்த வஸ்திரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், நீதியின் வஸ்திரம். இன்னும் நீங்க வெளிப்படுத்தல படுத்தீங்கன்னா இந்த வஸ்திரம் ரொம்ப பியூரா இருக்குமா, ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்குமா, கண்ணாடியா இருக்குமா. வெளிப்படுத்தின விசேஷத்துல படிங்க அந்த வஸ்திரத்தை குறித்து. பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படும் நீதி அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 8வது வசனம். ரொம்ப பியூர், ரொம்ப சுத்தமா இருக்கும், ரொம்ப வெளிச்சமா இருக்கும், ಅತಿ ಟ್ರಾನ್ಸ್ಪರೆಂಟ್ ಆಗಿರುತ್ತೆ. ಪ್ರಕಾಶಮಾನವೂ ನಿರ್ಮಲವೂ ಆದ ನಯವಾದ ನಾರುಮಡಿಯನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಆಕೆಗೆ ಅನುಗ್ರಹಿಸೋಣವಾಯಿತು. ಆ ನಾರುಮಡಿ ಅಂದರೆ ದೇವಜನರ ಸತ್ಕಾರ್ಯಗಳೇ. ತಮಿಳ್ல படிங்க சார். தேவநீதி 19:8. சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் கொடுக்கப்பட்டதாம். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. ஆண்டவர் அவருடைய நீதியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நீதிங்கிற வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப ஆண்டவர் நமக்குள்ள எழுந்தருளும் போது நம்ம ஒரு ஆசாரியர்களா மாட்டிருக்கிறார். இந்த ஆசாரியர்களுக்கு என்ன பண்றார்? ஒரு வஸ்திரம் கொடுக்கிறார். அந்த வஸ்திரத்துடைய முதல் வேலை அவரை நம்புகிற எல்லாருக்கும் அது தேவ நீதியாய் வெளிப்படுகிறது. ஆண்டவர் நம்புகிறார் நமக்கு அவர் அந்த வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். முதல் காரியம். ரெண்டாவது, ஞானஸ்நான சத்தியத்தின் மூலமாக இந்த நீதியை நம்ம நிறைவேற்றுகிறோம். ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்றது மூலமாக தேவ நீதியை நாம் நிறைவேற்றுகிறோம். எங்க படிக்கிறோம்? மத்தேயு எழுதின புத்தகத்துல ஏசாமி சொல்றார், ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே
ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாலேயே யோவான் ஸ்நானன் கேட்குறாரு, நீர் என்கிட்ட இப்படி ஞானஸ்நானம் பண்ணுறதுக்கு வரலாமான்னு சொல்லி கேட்குறாரு. அந்த நேரத்தில் வந்து ஏசாமி சொல்கிறாரு, இப்படி நான் எல்லா நீதியையும் நிறைவேற்ற வேண்டியது எனக்கு அவசியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆவது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். பாத்தீங்களா, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுறது. ஞானஸ்நானம் எடுக்கிறது மனுஷருக்காக இல்ல, சபைக்காக இல்ல, நான் ஒரு கிறிஸ்டியனா மாறணுன்றதுக்காக இல்ல, மதாந்திரம் கிடையாது. ஞானஸ்நானம் எடுக்கிறது என்னது? தேவ நீதியை நிறைவேற்றுகிறோம். ஹல்லேலூயா. அவன் தேவ நீதியை நிறைவேற்றுகிறோம். நான் மனம் திரும்பி இனிமே ஏசப்பாவுக்குரியதா செய்ய போறேன். நான் இதுவரைக்கும் இந்த உலகத்துல இருக்கிற கச்சடை, அசுத்தமானது, அருவருப்பானது, ஏசப்பாவுக்கு இஷ்டம் இல்லாத காரியமா செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இனிமே என்ன செய்ய போறேன்? இனிமே நான் செய்யற வாழ்க்கையில செய்யற ஒவ்வொரு காரியமும் ஏசப்பாவுக்கு இஷ்டமானதா இருக்க போகுது. இஷ்டமானதா, ஏசப்பாவுக்கு பிடிச்ச ஒரு காரியத்தை செய்ய போறேன். அதான் தேவ நீதி. இனிமேல் தேவ நீதி. இப்படி நான் எல்லா நீதியையும் நிறைவேற்ற வேண்டியது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. ஏசாமி நமக்கு முன்னால தேவ நீதியை நிறைவேற்றி போனார். இப்ப நம்ம என்ன செய்யணும்? ஏசாமியே நிறைவேற்றி போயிருக்கிறோம். நம்ம நிறைவேற்ற வேண்டாமா? நிறைவேற்றணுமா வேண்டாமா? ஒரு பாஸ்டர் கிட்ட ஒரு பிடிவர் வந்து சொன்னாராம், சிலுவை கல்லன் ஞானஸ்நானம் எடுத்தானா? சொல்லுங்க, நீங்க எல்லாம் சொல்லுங்க. சிலுவையில தொங்கிட்டு இருந்த கல்லன் ஞானஸ்நானம் எடுத்தானா? அப்ப அவன் பரலோகத்துக்கு வந்தான் இல்லையா? அவன் பரதேசில என்னோட கூட இருப்பான்னு சொன்னார்ல. அப்புறம் எப்படி ஞானஸ்நானமே எடுக்கா சிலுவை கல்லன் பரலோகத்துக்கு போயிருப்பாப்னா நானும் பரலோகத்துக்கு போக முடியும்ல அப்படின்னு சொல்லி ஒரு பிடிவர் வந்து கேட்டார். அப்ப பாஸ்டர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? பாஸ்டர் என்ன பதில் சொல்லிப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? பாஸ்டர் சொன்னாரு, நீனு இயேசுவை பார்த்து வந்தியா, சிலுவை கல்லனை பார்த்து வந்தியா? யாரை பார்த்து வந்த? நீங்களா யாரை பார்த்து வந்தீங்க? இயேசுவை பார்த்தானே நம்ம வந்தோம். அப்ப சிலுவை கல்லனை ஏன் பாக்குறீங்க? பக்கத்துல தொங்கிட்டு இருக்கிற இயேசுவை பாரு. இயேசு அவர் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாரு இல்லையா? இயேசு ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாரு தானே? அப்படின்னா நம்மளும் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியது அவசியம். சிலுவை கல்லனை ஏன் பாக்குற? சிலுவை கல்லனை நம்மளை ரசித்து கூட்டு போறோம் பரலோகத்துக்கு இல்ல. சிலுவை கல்லனை பார்க்காதீங்க. யாரு பாருங்க? சிலுவை கல்லனுக்கு பக்கத்துல தொங்கிட்டு இருக்கிற பரிசுத்தரை பாருங்க. எந்த ஒரு பாவமும் இல்லாமல் நமக்காக அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியை பாருங்க. அவருடைய ரத்தத்தை பாருங்க. அவர் தான் நம்மளை இழுத்து கொண்டு போய் சேர்க்க போறாரு. அவரு ஞானஸ்நானம் எடுத்தாரே. அப்ப நம்ம ஏமாத்துறோம். ஞானஸ்நான சத்தியத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். தேவ நீதியை நிறைவேற்றுங்கள். 2வது காரியம். 3வது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறும் பொழுது இந்த தேவ நீதி நமக்குள்ள வருது. எங்க படிக்கிறோம்? அதாவது இனிமே தேவ நீதியை நடப்பிக்கக்கூடியவர்களாகவே நம்மை மாற்றுகிறது. நம்மளால முடியாது. ஒரு காரியத்தை கரெக்டா பண்ணு அப்படின்னா நம்மளால முடியுமா சொல்லுங்க? முடியாது. நம்ம மேல 1000 தப்பு வரும், 1000 குறைகள் இருக்கும். நம்ம எல்லாரும் மனுஷர் தான். நம்ம மேல 1000 தப்பு வரும், 1000 குறைகள் வரும். ஆனா பரிசுத்த ஆவியான நமக்குள்ள வரும் பொழுது அந்த குறையே வராமல் செம்மையான அதனால தாவீது ஒரு இடத்துல ஜெபம் பண்றாரு. என்னன்னு ஜெபம் பண்றாரு? உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில நடத்தி கொண்டு போகட்டும். தாவீது ஜெபம் பண்றாரு, உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான கரெக்டான வழியில நடத்தி கொண்டு போகட்டும். இப்ப ரோமர்ல படிங்க, பரிசுத்த ஆவியினால தேவ நீதி. பரிசுத்த ஆவியானவர் தேவ நீதியா மாறுறார். ரோமர் 14:17. ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதி புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டான ಸಂತೋಷமாயிருக்கிறது. ಯಾಕೆಂದರೆ ತಿನ್ನುವುದು ಕುಡಿಯುವುದು ದೇವರ ರಾಜ್ಯವಲ್ಲ, ನೀತಿಯು ಸಮಾಧಾನವು ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದ ಆಗುವ ಆನಂದವೂ ಆಗಿದೆ. பாத்தீங்களா? தேவனுடைய ராஜ்யம் நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிறதான சந்தோஷமா இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் என்ன கிடையாது? சாப்பிடுறது குடிக்கிறது கிடையாது. அது என்னது? நீதி இருக்குது, சமாதானம் இருக்குது. அடுத்து பரிசுத்த ஆவியினால ஒரு சந்தோஷம் இருக்கு. இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நீதியை நடப்பிக்கக்கூடியதான தேவன் நமக்குள்ள வரார். அப்ப அதுக்கு பின்னால நம்ம செய்யறது எல்லாமே ஏதாவது ராங் ரூட்ல போனோம்னா உள்ள இருக்கிற ஆவியானவர் சைரன் அடிக்கணும், அவர் அலாரம் அடிக்கணும். தப்பா போய்கிட்டு இருக்கிற, வேணாம் நிறுத்து, இந்த ரூட் சரியில்லைன்னு சொல்லி யார் சொல்லணும்? வெளியில இருக்கிற மனுஷன் சொன்ன சண்டை வந்துடும். யார் சொல்லணும்? உள்ள இருக்கிற ஆவியானவர் சொல்லணுங்க. ஹல்லேலூயா, ஆமென். அந்த ஆவியானவர் தப்பான பாதையில போகும்போது நீ போறது தப்புன்னு சொல்லி அவர் கட் பண்ணணும். நம்மள அவர் கட் பண்ணா இன்னொருத்தர் யாருன்னு செய்ய தேவையில்ல. என்ன கரெக்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. இன்னொருத்தர் யாராவது சொல்ல முடியுமா? நீ போய்கிட்டு இருக்க தப்பு சொல்லி உள்ள கருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. உள்ள கருந்து ஒருத்தர் அடிச்சுக்கிட்டே இருக்கிறார், நீ பண்றது தப்பு அப்படின்னு சொல்லி உள்ள இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப அந்த அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது நீ வெளியில இருந்து யார் நம்ம கிட்ட பேசி நம்மளை கரெக்ட் பண்ண மாட்டாங்க.
கரெக்ட் பண்ண மாட்டாங்க. நீதியை நடப்பிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வருகிறார். நீதியை யாருக்கு வஸ்திரமா கொடுக்கிறார்? யாருக்கு? ஆசாரியர்களுக்கு வஸ்திரமா கொடுக்கிறார். நமக்கு தான் ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட நம்ம ஆசாரியர்களாகி நமக்கு ஆண்டவர் வஸ்திரத்தை கொடுக்கிறார். நல்லா ஆண்டவரை துதிக்கணும், பலி செலுத்தணும், ஸ்தோத்திர பலி இடணும். ரெண்டாவது, இந்த நீதி நம்ம கொடுத்திருக்கிறது எதுக்கு? இன்னும் ஏசப்பாவை அதிகமாய் நம்பி இந்த நீதியின் வஸ்திரத்தை நம்ம போட்டுட்டே இருக்கணும். ஆசாரியன் எப்பவுமே ஆசாரிய வஸ்திரத்துல தான் என்ன செய்யணும்? பலி செலுத்தும் போதெல்லாம் அவன் ஆசாரிய வஸ்திரத்துல தான் இருக்கணும், ஆசாரியனுடைய ட்ரெஸ்ல தான் இருக்கணும். அவனுக்குன்னு ஆண்டவர் ஒரு ட்ரெஸ்ஸை தைக்க சொல்லி டெய்லர் வச்சு அவனுக்குன்னு சொல்லி தனியா ட்ரெஸ் எல்லாம் தைக்க வச்சிருந்தார். அப்ப எப்பவுமே அவன் வந்து பலி செலுத்துறப்பெல்லாம் கரெக்டா எந்த ட்ரெஸ்ல இருக்கணும்? ஆசாரியன் ஆசாரிய வஸ்திரத்துல இருக்கணும். ஆசாரிய வஸ்திரம் இல்லாம அவன் பலி செலுத்தக்கூடாது. ஆசாரிய வஸ்திரம் இல்லாம அவன் உள்ளே வரக்கூடாது. ஆசாரி கூடாரத்துல என்ட்ரியே கிடையாது. அப்ப அப்படியே ஆண்டவர் வந்து ஒரு பிரமாணத்தை உருவாக்கி வச்சிருந்தார். ஆனா இன்னைக்கு என்ன இல்லை, இன்னைக்கு நமக்கு எந்த பிரமாணமும் இல்லை. அது அப்படியே வந்து ஸ்பிரிச்சுவலா மாறுது, ஆவிக்குரிய பிரகாரமா மாறுது. நாம் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட ஆசாரியர்களாக மாறுகிறோம். தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் வாசம் பண்ண இடத்துக்கு ஆசாரியன் கடந்து போனான். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் ஒரு செட்ல இருந்தாரு. ஆசாரியன் அந்த செட்டுக்கு போய் பலி செலுத்தி ஆண்டவருக்கு ஆராதனை பண்ணிட்டு வந்தான். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் ஆசாரியனுக்கு உள்ள வந்துட்டார். ஹல்லேலூயா. நாம் ஆசாரியர்களா இருக்கிறோம், நமக்கு உள்ள ஆண்டவர் வந்துட்டார், நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். எவ்வளவு பெரிய மேன்மையான ஒரு அனுபவம் பாருங்க. இது பழைய ஏற்பாடு காலத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருந்துச்சா? இஸ்ரேல் ஜனங்கள் ஆசாரியருக்கு இருந்துச்சா? ஆரோனுக்கு இருந்துச்சா? ஆரோனுடைய குமாரர்களுக்கு இருந்துச்சா? ஆரோனுடைய குமாரர்களுக்கு இயேசு தெரியுமா? இயேசுடைய ரத்தம் தெரியுமா? தெரியாது. ஆனால் நமக்கு இயேசுவின் ரத்தம், அந்த வெளியேறப்பட்ட ரத்தம், பரிசுத்த ரத்தம், புண்ணிய ரத்தம், நமக்காய் சிந்தப்பட்ட ரத்தம், அது நமக்குரியது. இன்னைக்கு ஆண்டவர் வெளியே இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் எங்க இருக்கிறார்? நம்ம எல்லாருடைய இருதயங்கள் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை வரும்பொழுது அவர் கம்பீரிக்கணும். அடுத்த வார்த்தை அதானே படிக்கிறோம், பரிசுத்தவான்கள் கம்பீரிப்பார்களாக. ஆசாரியர் நீதியை வஸ்திரமாக தரித்து பரிசுத்தவான்கள் யாவரும் கம்பீரிப்பார்களாக. படிங்க சங்கீதத்துல 132வது சங்கீதம் 9வது வசனம். ಮಿನ ಯಾಜಕರು ನೀತಿ ಎಂಬ ವಸ್ತ್ರವನ್ನು ಹೊದ್ದುಕೊಳ್ಳಲಿ, ಮಿನ ಭಕ್ತರು ಉತ್ಸಾಹ ಧ್ವನಿ ಮಾಡಲಿ. படிங்க 132:9. உம்முடைய ஆசாரியர்கள் நீதியை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் கம்பீரிப்பார்களாக. ஹல்லேலூயா. அவன் நம்ம கம்பீர சத்தம் இருக்கணும். கம்பீர சத்தம் எங்க இருக்கு சொல்லுங்க? எங்க கம்பீர சத்தம் இருக்கும்? யுத்தத்துக்கு போற இடத்துல அந்த ராஜா ஜெயிச்சுட்டான்னா ஜனங்க சும்மா வருவாங்களா? அமைதியா வருவாங்களா? தூங்கிக்கிட்டு இருப்பாங்களா? அமைதியா உட்கார முடியுமா? என்ன செஞ்சாங்க பழைய ஏற்பாடு காலத்துல? யுத்தத்துக்கு போன இடத்துல என்ன பண்ணாங்க? கிதியோன் கூட்டு போறாரு, யுத்தத்துக்குலாம் கூட்டு போறாரு. வாங்கப்பா யுத்தம் பண்ணா சொல்லிட்டு கூட்டு போன இடத்துல என்ன சொன்னார் தெரியுமா? நீங்க எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? கிதியோனுடைய பட்டயம் யாருடைய பட்டயம்? ஆமென். கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். அப்ப பாருங்க, அப்பவுமே வந்து பழைய ஏற்பாடு காலத்துல அந்த ஜெயத்தோனி உண்டாயிருச்சு. இன்னும் யுத்தத்துல யாரும் ஜெயிக்கல, யுத்தமே இன்னும் நடக்கல, யுத்தத்துல யாரும் ஜெயிக்கல. அதுக்கு முன்னாலேயே எல்லாரும் சேர்ந்துட்டாங்க. நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம் 18வது வசனம். நானும் என்னோடு இருக்கும் சகலமானவரும் எக்காலம் ஊதும் போது நீங்கள் பாளையத்துக்கு சுற்றி எங்கும் எக்காலங்கள் ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக. ஆமென். கர்த்தருடைய பட்டயம் யாருடைய பட்டயம்? ஆமென். கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயம் என்று நீங்க சொல்ல உரத்த சத்தமா சொல்ல ஆரம்பிங்க. நீங்க சண்டை போட வேண்டாம். நீங்க என்ன பண்ண வேண்டாம்? சண்டைலாம் போட வேண்டாம். போய் நின்று வாய் சண்டை கை சண்டை எல்லாம் வேண்டாம். என்ன பண்ணு? கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம் சொல்லி நல்லா உரைக்க சொல். ஆமென். நான் எக்கால ஊதும் போது எல்லாருமா சேர்ந்து கர்த்தரின் பட்டயம் கிதியோன் பட்டயம் சொல்லுங்க. சொல்லும்போது என்ன ஆகும்? சத்துருக்கள் எல்லாரும் சிதறி ஓடி போயிடுவார்கள். ஹல்லேலூயா. ஆமென். அங்க அது நடந்துச்சு. 20வது வசனம் 21வது வசனம் படிங்க. 3 படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவெட்டிகளை தங்கள் இடது கையினாலும் ஊதும் எக்காலத்தை தங்கள் வலது கைகளிலும் பிடித்துக் கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் அவர்கள் தங்கள் நிலைகளில் நின்றார்கள். அப்போது கர்த்தரின் பட்டயம் கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் அன்னைக்கு ஜனங்க சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம என்ன சொல்லலாம்? எங்க ஏசப்பாவுடைய ஜெயம் என்னுடைய ஜெயம். ஹல்லேலூயா. ஆமென். அவன் ஜெயம் வேணுமா? பாவத்தை எதிர்த்து, உலகத்தை எதிர்த்து, சாத்தானை எதிர்த்து, இந்த உலகத்தின் வல்லமைகளை எதிர்த்து ஜெயம் வேண்டுமா? ஜெயம் சொல்லுவோமா? நல்லா ஒரு 3 தடவை சொல்லி நல்ல ஜோர கைகளை தட்டி ஆண்டவரை துதிக்க போறோம். சரியா? 3 தடவை நல்ல கண்களை மூடி ரெடியா இருக்க. என்ன சொல்லணும்? ஏசப்பாவுடைய ஜெயம்.
ஹalleluya. இயேசுப்பாவுடைய ஜெயம் என்னுடைய ஜெயம், இயேசுப்பாவுடைய ஜெயம் என்னுடைய. நல்ல உரத்த சத்தத்தோட சத்தமாய் நம்முடைய சத்தத்தை உயர்த்தி நம்ம சொல்லும் பொழுது ஆண்டவர் பெரிய ஒரு ஜெயத்தை கொடுப்பார். ஹalleluya. விசுவாசத்தோட நம்பிக்கையோட பரிசுத்தவான்கள் யாவரும் கம்பீரிப்பார்களாக. ஹalleluya. இந்த கம்பீர சத்தம் ஜெயம் எடுக்கிற இடத்துல மட்டும்தான் வரும். ஹalleluya. நம்ம இயேசு ஏற்கனவே நமக்காக ஜெயிச்சிட்டாருங்க. இனி நம்ம ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம இயேசு ஏற்கனவே ஜெயிச்சிட்டார். இப்ப அந்த ஜெயத்தை வந்து நம்ம என்ன செய்ய போறோம்? அந்த ஜெயம் எனக்குரியதுன்னு சொல்லி ஏசப்பா கிட்ட இருந்து வாங்குமா? ஏசப்பா இயேசுடைய ஜெயம், இயேசுடைய ஜெயம் சொல்லுவோமா? ஒரு 3 தடவை நல்ல சத்தமா சொல்லி கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இயேசுடைய ஜெயம், இயேசுடைய